ஹலோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கோட இஎம்ஐ வீடியோஸ் தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இஎம்ஐ போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ஓரளவுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். என்னால் முடிஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டி எடுக்கணும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்துங்க. நீங்கள் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது, ஒரு 2 lakhல இருக்குதுன்னு வைங்க நீங்கள் பார்க்குற பைக்கு. அதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 15லேருந்து 20% வந்து நம்ம கட்டியே ஆகணும். அப்போனா தான் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம போகும்போது அவங்க லோன் கொடுப்பாங்க. 15% நம்ம டவுன் பேமெண்ட் கட்டினா தான் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க ஃபினான்ஸ் சைட்லேருந்து. அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 lakhல வந்து பைக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட 15% எடுத்திங்கன்னா 30,000 பக்கம் வரும். அதுதான் டவுன் பேமெண்ட்டுங்க. அந்த டவுன் பேமெண்ட் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. பெட்ரோல் ஃபுல்லுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த ஃபினான்ஸ் போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு ஃபினான்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் மாறுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கை கிடைக்குதுன்னா நீங்கள் அதையும் கட்டி வந்து நம்ம ஃபுல் பேமெண்ட் கட்டி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஃபினான்ஸ் பார்த்தேன். அந்த ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட்டு நான் 30 ரூபா தான் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுங்காட்டி அது லோக்கல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்காட்டி 30 ரூபா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் 30 ரூபா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஸில் வந்து மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு டியூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு கேட்டேங்க. 3 வருஷத்துக்கு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 வந்துச்சு. நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7,500 இன்ட்டு 36 மந்த் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 30,000 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 3 lakh வந்துச்சு. என்னடா ரொம்ப ஜாஸ்தி ஏற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபினான்ஸில் பார்க்கும்போது அதே மாதிரி 3,10 அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபினான்ஸில் பார்க்கும்போது 2,90 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபினான்ஸ் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா 2,75,000 வந்துச்சு. ஸோ அந்த ஃபினான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெட்டராக தோணுச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் லோக்கல் ஃபினான்ஸ் போனீங்கன்னா வந்து டேட் நம்ம சொல்கிற டேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20ஆம் தேதி நம்ம கட்டுறனாலும் கட்டிக்கலாம். நீங்கள் பேங்க் ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு போனீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீங்கள் கிரெடிட் கார்டு பஜாஜ் கார்டில் அதெல்லாம் எடுத்திங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி. இது பேங்க் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா 5ஆம் தேதி டியூ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி டக்குன்னு வளரிகிட்டே இருக்குங்க. 5ஆம் தேதி நமக்கு டியூவு. அதே மாதிரி நீங்கள் பைக் எடுக்கிறது வந்து நீங்கள் இப்போது நவம்பர் 5 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 5 எடுத்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி டியூ வந்துடும். இதோ நீங்கள் நவம்பர் 22 எடுத்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மாதம் தள்ளி தான் டியூ வரும். இதையும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாதிரி எங்கே பேசிட்டு இருந்தேன், 2 lakh வந்து 2,75,000 வந்துச்சுங்க. வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,09,000 நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 66,000 பக்கம் வட்டி வருதுங்க. இப்போது என்னென்னா வந்து இந்த வண்டியால் இப்போ வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட்டு 2.5 லட்ச பக்கம் கடன் இருக்குது எனக்கு. வண்டியை பொறுத்தளவுக்கு 2.35 நினைக்கிறேன் லேக். அவ்வளோ லேக் வந்து பார்த்திங்கன்னா கடன் இருக்குது. 19 வயசு பையனுக்கு இவ்வளோ கடனுங்க. நான் வந்து என்னோடய நம்பிக்கையில் வாங்கியிருக்கேங்க. நான் இது ஒரு 3 வருஷங்கிறது ஒரு 2 வருஷத்தில் 2.5 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வண்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இஎம்ஐ போடுற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பைக் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்கிட்ட வந்து ஃபுல் பேமெண்ட் இல்லை, இஎம்ஐ தான் நான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னாவே என்னை பொறுத்தளவுக்கு வண்டிக்கு ஒரு 2 lakh நீங்கள் பார்க்குற வண்டி 2 lakh இருந்தால் நீங்கள் 1 lakh பக்கம் கட்டிட்டு இஎம்ஐ போட்டிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட் நான் சொல்லுவேன். ஏன்னா மந்த்லி நீங்கள் 7,000 6,000 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து அது ரொம்ப கஷ்டங்க. நானே கொஞ்சம் யோசிக்கல, ஆனால் இருந்தாலும் யோசிச்சு பார்த்தேன். பட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு 1 lakh நீங்கள் இப்போ டவுன் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா டியூ அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும். மாதம் 4,000 3,000 அந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு அந்த எப்படின்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம், ஃபியூல் செலவு பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுதான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வீடியோஸ்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஏதோ லாக் பண்ணுறதுனா கூட ஏதோ ஓரளவுக்கு லாக் பண்ணிடுவேன். எக்ஸ்பிளைன்ஸ் வீடியோ எனக்கு அந்தளவுக்கு வராது. என்னை பொறுத்தளவுக்கு இஎம்ஐயில் வண்டி எடுக்காதீங்கப்பா, கடனே வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலை தாங்க, வீட்டு சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ போய் தான் ஆகணும். ஒரு ஃபோன் எடுக்கணுன்னா இஎம்ஐ, பைக் எடுக்கணுன்னா இஎம்ஐ, டிவி எடுக்கணுன்னா இஎம்ஐ, இப்படி தான் வாழ்க்கையை இஎம்ஐயிலேயே கொண்டு போயிருங்க. அதங்காட்டி நான் இதுக்கப்புறம் அடுத்த எந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்தாலுமே வந்து நம்ம இஎம்ஐ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இன்சில் எவ்வளோ கட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 கட்டணுங்க. என்னோடய மந்த்லி டியூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா
500 அந்த மாதிரி தான் சம்திங் 523 அந்த மாதிரி தான் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு எனக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 66,500 என்னமோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வருது இன்ட்ரெஸ்ட் மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் வைக்காமல் கட்டணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்டிங் வைக்காமல் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக வரும். பெண்டிங் வச்சுட்டே இருந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ்விங்க.